திமுக கட்சியில் மூத்த உறுப்பினராக இருக்கும் அமைச்சர் துரைமுருகனுக்கு துணை முதல்வர் பதவி வழங்காமல் மகன் உதயநிதிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியுள்ளதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார். அவருடைய தாத்தா திரு கருணாநிதி திமுக தலைவர், அவர் முதலமைச்சர் இருந்தார். அவருக்கு பிறகு அவருடைய மகன், அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் துணை முதலமைச்சர். அதுக்கு பிறகு திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய மகன் வந்தாரு. அதனுடைய திமுக லேபிள்ல அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க. அதுக்கு பிறகு அமைச்சர் ஆக்கினாங்க. அவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. இது என்ன கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டை என்ன பட்டாவா போட்டு வச்சிருக்குது? இவர்தான் வர வேணுமா? அதுக்கு வக்காலத்து வாங்குறாரு. அது வக்காலத்து வாங்குறதுக்கு தானே அவர் திமுக காரர் போய் இவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் திமுக காரர் யாரும் பேசுறது இல்ல. ஒரிஜினல் திமுக காரர் யாரும் இப்படி பேசுறது இல்ல. ஏன்னா அவர்கள் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போய் கடைக்கோட்டில் நிற்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க. இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் நமக்கு எதிரி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எதிரணியில் இருக்கார். இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த தலைவராக அவர் இருக்கார். அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரும் அவர் தான். இப்போ அப்படிப்பட்டவர் துணை முதலமைச்சர் கொடுக்காத உதயநிதிக்கு துணை அமைச்சர் கொடுக்காரு. இந்த ரகுபதி அவர்கிட்ட பத்தி பேசுறாரு. கேவலமா இல்ல? நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய கருத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திரு ரகுபதி அவர் அதே போல இப்ப ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிறாரு. சட்டசபையில அதிக தடவை இருந்தவரும் மூத்த அமைச்சர், பல முறை திமுக கட்சிக்காக சிறைக்கு சென்றவர் அமைச்சர் துரைமுருகன் அவருக்கு. அவருக்கு ஏன் துணை முதல்வர் பதவி கொடுக்கல? இவருக்கு தான் அவங்க பையனுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களோட நாடு போற்றும் 4 ஆண்டு சாதனைன்னு பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் மத்தியில எடப்பாடி பேசியிருக்காங்க. அந்த பதவியில நான் இருக்குதா இல்லையான்னு நான் டிசைட் பண்ண வேண்டியது அவர் இல்லை. அதே போல ராகுல் காந்தி கிட்ட சந்திக்கிறதுக்காக தாவேகா தலைவர் விஜய் டைம் கேட்டிருக்காரு. அதுக்கு அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்றாங்கன்னா, திமுகவுடைய கூட்டணியை உடைக்கிறதுக்காக தான் ஒரு பிளானோட அவர் போறாரு. ஏசியங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி முடியாது. ராமதாஸ்க்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க, வாழ்த்து ஏதாவது தெரிவிச்சீங்களா? ராமதாஸ்க்கு இன்னைக்கு பிறந்த நாள், வாழ்த்து ஏதாவது தெரிவிச்சீங்களா? அவ்வளவு பெரியவருக்கு நான் என்ன சொல்றது. அதே போல அவரு சொல்லியிருக்காரு, அவருடைய கட்சி கொடியையும் அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரையும் அவங்க பையன் அன்புமணி பயன்படுத்துறதுக்கு தடை சொல்லியிருக்காரு. சொல்லி இப்போ டிஜிபி கிட்ட மனு கொடுத்திருக்காரு. ஏதோ குடும்ப சட்டை